ஸ்கொயர் அந்த உங்கள் கூப்பர் டக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் அப்புறம் நைட் டியூட்டி போயிட்டுருக்கோம். வேற ஃப்ரம் ஹரியானா. இவர் ஹரியானாலேருந்து வந்திருக்காரு. 2 பேர் நைட் டியூட்டிக்கு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கேட்குறீங்க, இந்த மாதிரி நான் அமௌண்ட் வந்து இங்கே கொஞ்சம் கட்டிட்டு தென் ஆஃப்டர் அங்கே நான் ரீச் ஆனதுக்கப்புறம் பேங்க் அமௌண்ட் கட்டலாமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அந்த ஆப்ஷன் நானும் கேட்டு பார்த்துட்டேன். நானும் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கேட்குறேன். பட் அந்த மாதிரி இங்கே யாரும் அந்த ஆப்ஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. தென் இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த டிஆர்சி கார்டெலாம் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள், நீங்கள் உள்ளூரில் ஒரு ஏஜென்ட்லாம் உங்களை காண்டாக்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிஆர்சி கார்டுன்னு சொல்லிட்டு, டிஆர்சி கார்டு டிஆர்பி கார்டு ரெண்டுமே ஒன்று தான். டிஆர்பி கார்டுனா டெம்பரரி ரெசிடென்ட் பர்மிட்டு, டிஆர்சினா டெம்பரரி ரெசிடென்ட் சிட்டிசன்ஷிப்பு. ரெண்டும் ஒரே கார்டு தான், பேர் மட்டும் சேஞ்ச் ஆகும். அது எப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ இந்த 2 கார்டு வாங்கிடுவோம் உங்களுக்கு, நாங்கள் அங்கே போய் வாங்கி தந்துடுவோம்னு சொல்லிட்டுவாங்க. ஆனால் 6 மந்த் ஆகும். அந்த கார்டு அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்க முடியாது. அது ரொம்ப ரேரு அந்த கார்டு வாங்குறது. அந்த கார்டு வாங்க ஒரு சில பேர் அந்த கார்டு கிடச்சிடும் ஈஸியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து ஃபேக்காக ஒரு கார்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. நான் அந்த டிஆர்சி கார்டும் எப்படி இருக்குங்கிறத நான் ஒரு ஃபோட்டோ இங்கே மேலே கொடுக்குறேன். சேம் அதே மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் கார்டு அப்டேட் பண்ணாலும் கார்டோட சேஞ்சஸ் ஃபோட்டோ கலர் தான் சேஞ்சஸ் ஆகுமே தவிர லெட்டர்ஸ்லாம் சேம் அதே தான் இருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கார்டும், ஒர்க் விசாவில் வந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கார்டும் இருக்கும். அந்த கார்டு எப்படி இருக்குன்னு நான் அப்ளை பண்ணுறேன். தென் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாக்கா நான் சொல்கிறேங்க, நீங்கள் ஒர்க் விசாவில் வந்து யாராவது ரொம்ப ஏஜென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப காண்டாக்டில் இருப்பாங்க, கம்பெனியோட டையாக போட்டிருப்பாங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.80 அந்த மாதிரி சம்திங் தான் வரும் மோஸ்ட்லி. அவ்வளோதான் அமௌண்ட்டே வரும். நீங்கள் அது கட்டினீங்கனாவே உங்களுக்கு ஒர்க் விசா 3 இயர்ஸுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் எப்படி ஒர்க்கு என்ன இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எப்படின்னா இதை மீட்ஸ் அப்போ தான் ஒர்க்குப்பா, அவ்வளோதான் சிம்பிளாக முடிச்சுருவாங்க. அக்காமடேஷன் இப்படி அவ்வளோ டீட்டெயில்ஸாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி காண்டாக்ட் கிடைக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி காண்டாக்ட் கிடைச்சோன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி காண்டாக்டில் கிடைக்காது, கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, நான் ஓப்பன் டாக்காக சொல்கிறேங்க. ஸ்டூடெண்ட் விசா ஒர்க் விசாவில் வந்தீங்கன்னா 380 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒர்க் விசாவுக்கும் அதே தான், ஸ்டூடெண்ட் விசாவுக்கும் அதே தான். ப்ராசஸிங் டைம் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஆனால் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஒரு 6 மந்த் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த கார்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் லீகலு. ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து ஒர்க் பண்ணுறது இல்லீகல் தான். ஒர்க் விசாவில் வந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் நீங்கள் கம்பெனி சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தீங்கன்னா கம்பெனி பிடிக்கலாம், சேஞ்ச் பண்ணலாம். ரெண்டுக்கும் சேம் ப்ரைஸ் தான் வரும். ப்ராசஸிங் டைம் வரும். ஒர்க் விசானா கொஞ்சம் லேட்டாக வச்சுக்கோங்களேன், ஒரு 2 மந்த் அந்த மாதிரி ஆகும். ஸ்டூடெண்ட் விசானா 1 மந்த்துக்குள்ளே வந்துடும். 2 மந்த்தில் வந்து ஒர்க் விசா ப்ராசஸ் முடிஞ்சு மெடிக்கல் முடிஞ்சு விசா வரதுக்கு அப்படியே 2.5 மந்த்து. அப்புறம் இந்த ஏஜென்ட் ப்ரைஸை சொன்னேன் 380. நானும் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான பட்ஜெட்டில் யாரையா கான்டாக்ட் பண்ண முடியும்னு பார்த்துட்ருக்கேன்.